பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம காடோடைய ஆலயத்தில் இருக்கிற சம்பத்து சொத்து எல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேலும் மேலும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லா ஜனங்களையும் கொண்டு வர்றதுக்கும் அது தேவனுக்கு உரியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட முடிவு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதம் 83:12 தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. அந்த எண்ட் ஆஃப் த சாப்டர் பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுக்குரிய பொருளையும் கடவுளுக்குரிய சம்பத்தையும் அவருக்குன்னு வந்த காணிக்கைகளையும் நம்ம போய் அபகரிக்க நினைச்சா இந்த முடிவு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.